Sir, good morning, sir. Sir, good morning, sir. Students, good morning. Good morning, sir. A uniform solid cone of height 20 centimeter is shown in the figure. The cone. Distance of the center of mass of the cone from the point O is. In the center of mass, இந்த கோன்ல சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இங்க ஒரு பாயிண்ட்ல இருக்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா அந்த ஹைட்டை விட h/4 என்ற ஒரு இடத்துல வந்து இருக்கும். நீங்க அந்த டேபிள் காலத்துல படிச்சீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது வந்து நிறைமையம் எங்கெங்க இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். கோனுக்கு நிறைமையம் எங்க இருக்குன்னா இந்த கோனுடைய ஹைட்ல இருந்து 1/4 டைம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்ணலாம், therefore t is equal to நம்மளுக்கு தான் h இன்டெஸ் என்ன பண்ணலாம், h is equal to 20 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணலாம், 20 divided by 4 எவ்வளவுமா, 5 centimeter is equal to 5 centimeter. Okay, இங்க பாருங்க. A coil of area 2 centimeter square having turns 30 turns is placed with a plane normal to the limiting magnetic field. Normal to the limiting magnetic field na நம்மளுக்கு theta is equal to 0. When the coil is dragged out with the field, அதனுடைய field, magnetic field, the charge வந்து இவ்வளவு சொல்லிருக்காங்க. If the resistance of the circuit is 40 ohm, the magnetic field present in the ring. ஐடியா இருக்கா? என்ன கொடுத்திருக்கா நம்ம எழுதிடலாமா? Yes, sir. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏரியா கொடுத்திருக்காங்க. அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of -4 meters. n கொடுத்துக்கலாம். n கொடுத்துக்கலாம். Number of turns 30 turns கொடுத்திருக்காங்க. Theta 0, sir. Theta 0. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, சார்ஜ் கொடுத்திருக்காங்க. B 1.5 10 to the power -4. அடுத்தது அதனோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. Yes, sir. 40 ohms. என்ன கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்கன்னா, then the magnetic field present in it, B calculate பண்ணு. என்ன ஐடியா இருக்கா? B கண்டுபிடிக்கணும்னா ஒன்னு B is equal to இது வந்து solenoid இல்ல, அதனால B கண்டுபிடிக்க முடியாது. solenoid இருந்துச்சுன்னா B is equal to mu naught Ni அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். I is equal to V by R ஏதோ சப்ஸ்டிட்யூட், வேற எதுவுமே இல்ல. ஓகே, இங்க சார்ஜ் கொடுத்திருக்காங்க. சார்ஜ், இன்டியூஸ்டு சார்ஜை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஒன்று தெரியும் இல்லையா? Q is equal to E0 by R. இல்ல, என்னது, del pi divided by R. படிச்சிருக்கவா? Yes, sir. Yes, sir. இப்ப pi அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? What is that pi? Pi is equal to N P A cos theta. இங்க cos 0 1 ஆயிடுச்சு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், NPA. del pi ன்றது வந்து என்னன்னா NPA by R. அவ்வளவுதான். N இருக்கா? இருக்கு. R எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு B கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், B is equal to Q into R divided by, சொல்லுங்க போலாம்,
n into q எவ்வளவு பாருங்க 1.5 into 10 to the power of minus 4. 1.5 into 10 to the power of minus 4. ரெசிஸ்டன்ஸ் வந்து 40. into 40. அடுத்தது n எவ்வளவு இருக்கு 30. அடுத்தது வேற என்ன இருக்கு n ஏரியா வந்து 2 into 10 to the power of minus 4. 2 into 10 to the power of இந்த 0 இந்த 0 cancel. சொல்லுங்க போலாம். இதையும் இது பண்ணா எவ்வளவு வரும் 0.5 2 times. 5 3 are 15. இதுவும் கேன்சல் பண்ண 2. சொல்லும் போல எவ்வளவு வருது பாருங்க -4 கேன்சல் எவ்வளவு வரும் எவ்வளவு பிறகு ஆன்சர் ஆன்சர் எவ்வளவு வருது பாருமா வேற என்ன இருக்கு இதுல Answer. 0.5 into 2 எவ்வளவு 1 sir. 1 sir. 1 டெஸ்லா இருக்கா பாருங்க 1 டெஸ்லா இது மாதிரி கேட்கலாம் இப்ப அப்படியே இதுல சொல்லுங்க the self inductance resistance of the coil is 5 Henry and 20 ohm respectively. On connecting it with a battery of 100 volt, the magnetic potential energy stored in the inductor. என்னென்ன கொடுத்திருக்கான் அப்படியே எழுதுங்க சொல்லுங்க போலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆமா தானே Yes sir. ஓகே தன்மின் தூண்டல் என்ன மின்தடையும் கொடுத்திருக்கிறாங்க அப்ப L is equal சொல்லுங்க L is equal to 5 Henry அதனுடைய மின்தடை எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க 20 ohm வேற அடுத்தது Voltage வேற என்ன கொடுத்திருக்காங்க வோல்டேஜ் 100 கொடுத்திருக்காங்க volts. அப்ப அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு இண்டக்டர் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to 1/2 L I square. Yes. இப்ப L கொடுத்திருக்காங்க I கண்டுபிடிக்கணும் I என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா I is equal to V by R. அம்மாவா Yes sir. V எவ்வளவு இருக்கு 100 இருக்கு ரெசிஸ்டன்ஸ் 20 இருக்கு எவ்வளவு வரும் 5 ஆம்பியர் நம்மளுக்கு Yes. அவ்வளவுதான் அப்ப U is equal to 1/2 L எவ்வளவு பாருங்க 5 into 5 into 5 எவ்வளவு வருங்க ஆன்சர் நீங்களே சொல்லுங்க 12 125 by 2 around sir. 125 by 2 எவ்வளவு வரும் 62.5 sir. 62.5 அப்ப U is equal to 62.5 இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் இதுவும் கேட்பாங்க அடுத்தது பாருங்க சொல்லுங்க இது calculate the ratio of the current flowing through T is equal to 0 இருக்கும் பொழுது எவ்வளவு கரண்ட் இதுக்குள்ள ஃப்ளோ ஆகும் T is equal to infinity போகும்பொழுது எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இவங்க சொல்லியிருக்காங்க T is equal to 0ல டைம் T is equal to 0ல is the time of closing the switch. ஓகே நீங்களே சொல்லுங்க இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக பயன்படுத்துறோம் மின்தேக்கி எதுக்காக பயன்படுத்துறோம் நார்மலா
சார் மின்னோட்டத்தை தேக்கி வைக்கிறதுக்கு ஸ்டோர் மின்னூட்டத்தை தேக்கி வைக்கிறதுக்கு கரெக்ட். இண்டக்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? மின்தூண்டி. மின்தூண்டி எதுக்காக இது பண்றோம்? அந்த கரண்டோட டைரக்ஷனை மாத்துறதுக்கு யூஸ் பண்ண போறோம். எஸ் இப்ப t is equal to 0. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க t is equal to 0 என்ற காலத்துல closing the switch அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப t is equal to 0ல closing the switch ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கரண்ட் க்ளோஸ் பண்ணதுமே இந்த மின்தேக்கி என்ன பண்ணும்? மின்னூட்டத்தை தேக்கி வைக்கப்படும். ஆமா தானே? எஸ் சார் ஆனா இந்த மின்னூட்டத்துக்கு அப்புறம் கரண்ட் அனுப்பாது. அப்ப கண்டிப்பா இந்த மின்னூட்டத்துக்கு அப்புறம் இது கரண்ட் அனுப்பாது. அப்ப கண்டிப்பா இது பண்ணதுமே இதன் வழியாக மின்னூட்டம் போகாது. அப்ப t is equal to 0 என்ற ஒரு காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆயிடும். ஷார்ட் சர்க்கியூட்னா அதுக்கப்புறம் எதுவுமே யூஸ் ஆகும். அப்ப ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆயிடும். இப்ப இதுல கரண்ட் போகலாம், கண்டிப்பா என்ன ஆகும்? இண்டக்டர்ல போகும். அப்ப இண்டக்டர் ஆன் ஆயிடும். அப்ப இண்டக்டர் ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடும். அப்ப இண்டக்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்ப கரண்ட் என்ன ஆகும்? இதுல இருந்து இதன் வழியா போகும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 5 ஓமும் இந்த 5 ஓமும் எப்படி இருக்கு? சீரிஸ் கனெக்ஷன் இருக்கா? எஸ் இதுக்குள்ள கரண்ட் போகாது. ஏன்னா கரண்ட் போகாது. கரண்ட் போகும், இது வரைக்கும் போகும். அப்ப மின்தேக்கி என்னது? கரண்ட் தேக்கி வைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுக்கு மேல கரண்ட் போகாது. அப்ப நம்மளுக்கு இதுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா I is equal to V by ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு R1 plus R2. இப்ப V எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 20 volt. 20 volt. அப்ப 20 divided by resistance 5 plus 5. Two ampere வரும் சார் ஆன்சர். is equal to 2 ampere வரும். அடுத்தது t is equal to infinity. அப்ப காலம் ஃபுல்ல ரொம்ப இதா இருக்கு. அப்ப t1 க்ளோசிங்னா t infinity ஓப்பன்ல ஆயிடும். இப்ப இது ஓப்பன் பண்ணதுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டர் வழியா மின்னோட்டம் போயிடும். எல்லாமே கெப்பாசிட்டர் வழியா போயிடும். இதன் வழியா கரண்ட் போகுமா? போகாது. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் என்ன பண்ணிருக்கு? மின்னோட்டத்தை தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மின்னோட்டத்திலிருந்து இந்த மின்தேக்கிலிருந்து கசிவு ஏற்படும். அப்ப கண்டிப்பா அந்த டைம்ல கரண்ட் எந்த டைரக்ஷன்? இதன் வழியாக போகாது. அப்ப இந்த டைம்ல t is equal to infinity டைம்ல கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட்டா மாறிடும். ஏன்னா மின்தேக்கி என்ன பண்ணும்? கரண்ட் ஆஃப் பண்ணதுமே மின்தேக்கில இருந்து மின்னூட்டத்தை கசிவு ஏற்படும். ஆமா தானே? கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே. அப்ப கெப்பாசிட்டர் என்ன ஆகும்? ஓப்பன் சர்க்கியூட்டா மாறிடும். இண்டக்டர் என்னவா மாறிடும்? க்ளோஸ் சர்க்கியூட்டா மாறிடும். அப்ப நம்மளுக்கு கரண்ட் அதே கரண்ட் தான். I2 is equal to V by ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு R1 plus R2. V20 அதுக்கும் R1 R2 R1 5 R2 5. அப்ப 5 plus 5 is equal to 2 ampere. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கால்குலேட் தி ரேஷியோ ஆஃப் தி கரண்ட். ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப ரேஷியோ நீங்களே சொல்லுங்க. therefore I1 divided by I2 is equal to சொல்லுங்க 2 ampere divided by 2 ampere is equal to எவ்வளவு? 1/1 சார். 1/1. Ratio is 1. The answer is
இது ஒரு கிரிட்டிக்கலான டைப் கொஸ்டின். T is equal to 0ன்ற டைம்ல என்னன்னா கெப்பாசிட்டர் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணிடும். மின்னோட்டம் எப்பப்ப வந்து கெப்பாசிட்டர் வந்து மின்னோட்டத்தை தேக்கி வைக்கப்படுகின்றதோ அதுக்கப்புறமா எந்த ஒரு என்ன கனெக்ட் பண்ணியிருந்தாலும் செயல்பாடு ஆகாது. இதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், வேற ஏதாவது அங்க கனெக்ட் பண்ணி லைட் கனெக்ட் பண்ணி வச்சுன்னா லைட் எரியவே எரியாது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுமே இது லைட் எரிய ஆரம்பிச்சு. ஓகே, அது மாதிரி பார்த்து டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப்ஸ் டவுன் அப்படின்னா இது பிரைமரி காயில்ல இருக்கக்கூடிய கரண்ட் 220 இருந்து 11 வோல்ட்டா மாத்துது. If the current in the primary winding 5 ampere and in the then current in the secondary winding is 90 ampere, then the efficiency of transformer. அப்படியே சொல்லும் போல என்னென்ன கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க. பிரைமரி காயில் சொல்லுங்கப்பா. வி பிரைமரி காயில் கொடுத்துருக்காங்களா? இன்புட் தான் அது வி பிரைமரி. அது அப்படி அதனால 220 வோல்ட் 220 வோல்ட். அப்ப வி பிரைமரி இஸ் ஈக்குவல் டு 220. வி செகண்டரி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பாருங்க. வி செகண்டரி எவ்வளவு? இந்த 220 வோல்ட்ல இருந்து எவ்வளவு வோல்ட்டா மாறுது? 90 சார். அப்ப 220னா அதுதான் வந்து இன்புட், மாறுறது அவுட்புட். இன்புட் எப்பயுமே பிரைமரி காயில் முதன்மை சுற்று, துணை சுற்று எப்பயுமே வெளியீடு. அப்ப வெளியீடு எவ்வளவு இருக்கு? 11 வோல்ட். அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? வேற என்ன கொடுத்துருக்காங்க? I primary, I secondary. பிரைமரி காயில் கொடுத்துருக்காங்க. அப்ப ஐ பிரைமரி இஸ் ஈக்குவல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஐ பிரைமரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 sir. டக்குன்னு சொல்லுங்க, வேகமா முடிக்கலாம். செகண்டரி காயில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? செகண்டரி காயில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90 ஆம்பியர். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? அதனுடைய பயனுறு திறன், எஃபிஷியன்சி, பயனுறு திறன் கால்குலேட் பண்ண. அப்ப நம்மளுக்கு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இது எல்லாத்துக்குமே தெரியும். அன்புட் பவர், பவருடைய ஃபார்முலா என்ன? V இன்டு ஐயா. அப்ப அவுட்புட்ல என்ன இருக்கும்? செகண்டரி. அப்ப V செகண்டரி I செகண்டரி டிவைடட் பை V பிரைமரி I பிரைமரி. V செகண்டரி எவ்வளவு இருக்கு பாருங்க? 11 வோல்ட். I செகண்டரி 90 வோல்ட். V பிரைமரி எவ்வளவு இருக்கு பாருங்க? 220 வோல்ட். I பிரைமரி 5. போடுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 9/10. 9/10. 9/10. 0.9. அப்ப ஆன்சர் இஸ் 90%. எழுதுக்கலாமா? ஓகே. நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். இது ரெக்கார்டிங் இது இல்ல. நான் ஏதாவது சொன்னோம்னா நீங்க சொன்னாதான் நான் அடுத்தது நான் போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறது எனக்கு இதாயிடும். நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லாம நான் போயிடுவேன். பாத்துக்குங்க. எஸ் சார். சொல்லுங்க. 41 கொஸ்டின் சொல்லுங்க. என்ன சொல்லிருக்கு? என்ன கொடுத்திருக்கு? The number of turns in the coil of AC generator is 5000 and the area of the coil is 0.25 meter square.
if the coil is rotated at the rate of 100 revolution per second, a uniform magnetic field 0.2 web per meter square, then the peak value of generator is nearly. அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க நீங்களே சொல்லிருங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்களா? கொடுக்குறாங்க சார். எவ்வளவு? n is equal to 5000. ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.25 மீட்டர். 0.25 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி. அப்ப என்ன பண்ணலாம்? 100 ரெவல்யூஷன் பர் செகண்ட். முடிஞ்சிச்சு. செகண்ட் தானே கொடுத்திருக்கு. இதுல பாருங்க பெரும்பாலும் செகண்ட் கொடுத்து மினிட்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க செகண்டா மாத்தணும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்களா? 0.2 per meter square. 0.2 வெப் பர் மீட்டர் ஸ்கொயர். என்ன கால்குலேட் பண்ணோம்? என்ன கால்குலேட் பண்ணோம்? Peak value of EMF value. ஜெனரேட்டர் நியர்லி பீக் வேல்யூ. நம்ம இந்த ஜெனரேட்டர்ல எவ்வளவு சார் இஎம்எஃப் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். E is equal to E0 sin omega t. ஆமா தானே? Yes இந்த sir. E0 தான் பீக். அப்ப E0 வந்து என்னன்னா E0 is equal to NBA omega. அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் வந்து ஒரே டைரக்ட் ஃபார்முலா. கன்ஃபார்மா இது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? therefore E0 is equal to n எவ்வளவு இருக்கு? 5000. எவ்வளவு இருக்கு? 1 2 3. அப்ப என்ன பண்ணலாம்? 5 into 3. இப்படிதான் நீங்க மாத்திக்குங்க டக்குன்னு. அவ்வளவுதான். B எவ்வளவு கொடுத்திருக்கு? 0.2. அப்ப 2 into 10 to the power of -1 எழுதிக்கலாமா? அடுத்தது NBA. A எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25 மீட்டர் ஸ்கொயர். 0.25 மீட்டர் ஸ்கொயர். அப்ப 25 into 10 to the power of -2. ஒமேகா. ஒமேகா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒரு ஃபார்முலா இல்லையா? ஒமேகா is equal to 2 pi f. அப்ப 2 into 3.14 into f எவ்வளவு பாருங்க? 100 10 to the power of 2. சப்ஸ்டிட் பண்ணுங்க எவ்வளவு வருது பாருங்க. 5 into 2 10, 250, 500 போடுங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 to the power of 3 minus 1 minus 2 minus 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். 3 minus 1 10 to the power of 2. சொல்லுங்க போல எவ்வளவு வருது? மல்டிபிள் பண்ணுங்க சீக்கிரம். சார் 1570 சார். 1570. 1570 into 10 to the power of 2 volt நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அவங்க கிலோல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இது கிலோவா மாத்தலாம். அப்ப E0 is equal to 157 into 10 to the power of 1 into 10 to the power of 2. அப்ப நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? E0 is equal to 157 into 10 to the power of 3. 10 to the power of 3 தான் என்னது? கிலோ. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? therefore E0 is equal to 157 kilo. பாருங்க எப்படி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே நான் தெரிஞ்ச ஃபார்முலா தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது 42 43. இப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. the loop zone moves in the velocity v in the uniform. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ராட மூவ் பண்ணனும்னா நம்மளுக்கு மோஷனல் EMF கிடைக்குமா? அப்ப E is equal to BLV. அப்ப இந்த சிஸ்டத்தை நான் மூவ் பண்ணும் பொழுது எனக்கு BLV கிடைக்கும். the potential difference between the P and Q. இந்த P க்கும் Q க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ராட் இப்படி மூவ் ஆகும் பொழுது உனக்கு தெரியும் E is equal to B into L by 2 into V. ஆமாவா? அப்ப E is ஏன்னா L by 2 தானே லென்த். நம்ம இந்த ராட மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த ராட மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம்.
அப்ப E is equal to நம்மளுக்கு என்ன வரும் 1/2 BL. PLV கிடைக்கும். அப்ப E is equal to 1/2. அப்ப A is the correct option. ஓகே, ரெண்டு இது இருக்கா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஓ ஆமா, அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க லாரன்ஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணோம்னா இது இந்த வின்ற திசைவேகத்துல சேர்ந்துச்சுன்னா பாசிட்டிவ் என்ன ஆகும்? மேல் நோக்கி போகும். நெகட்டிவ் என்ன ஆயிடும்? கீழ் நோக்கி போகும். ஆமா தானே? கரெக்ட் தானே? அப்ப நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா P is higher potential. higherனா பாசிட்டிவ். higher potentialனா பாசிட்டிவ். Q வந்து என்னவா இருக்கணும்? lower potential. இது நெகட்டிவ். அப்ப P is positive. அப்ப C is also correct. அப்ப கொஞ்சம் क्वेश्चंस என்னன்னா A and C is correct. எங்க இருக்கு பாருங்க. third option. அப்ப only A and C is correct. அடுத்தது Spotify. A neutron makes a head-on elastic collision with the stationary neutron. Stationary na adu restல இருக்குன்னு அர்த்தம். Fractional energy loss of the neutron in the collision. Neutron உடைய energy loss எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது மாதிரி கேட்கலாம். அப்ப 45. அப்ப collision நடந்துச்சுன்னா அப்படியே என்ன ஆகும்? இதுதான் ஆகும். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரோட்டான் உடைய ஃபார்முலா. அப்ப வந்து V1 is equal to M2 minus M1. ஆமா தானே? Yes, sir. சொல்லுங்க பாருங்க. M2 minus M1 divided by M1 plus M2 into U1 sir. U1 plus அடுத்தது M2 by M1 plus M2 into U2 sir. 2 into Yes sir. M2 divided by M1 plus M2 into U2. இவங்களுடைய கான்செப்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க? நியூட்ரான் ஸ்டேஷனரியா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? U2 is equal to 0. அப்ப நம்மளுக்கு இந்த கான்செப்டே வராது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? V1 is equal to M2 minus M1 divided by M1 plus M2 into U1. அப்ப நம்மளுக்கு V1 கால்குலேட். எதுக்காக சார் இந்த V1 கால்குலேட் பண்ணா? இங்க கைனெட்டிக் எனர்ஜி பத்தி, லாஸ் ஆஃப் எனர்ஜினாவே கைனெட்டிக் எனர்ஜி பத்தி நான் கால்குலேட். V1 is equal to U1. அப்ப சொல்லுங்க போலாம். M2 என்னது? நியூட்ரானா? Yes sir. நியூட்ரான் 1, நியூட்ரான் 2. சொல்லுங்க. M2 நியூட்ரான். நியூட்ரானுக்கும் டியூட்ரானுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். அப்ப M 2M minus M divided by 2M plus M. கரெக்டா பாருங்க. M2 வந்து என்ன பண்ணிருக்கான்? டியூட்ரான். டியூட்ரான் எத்தனை டைப், எத்தனை இது இருக்குமா? 2 இதா இருக்குதா? டியூட்ரான் வந்து மாஸ் 2 மாஸா இருக்கும். அப்ப into U1 U. சொல்லுங்க. இத சப்ஸ்டிட் பண்ணி நான் 2M minus 1 M வருது. M by M. 3. Therefore M U divided by 3M. M cancel. Therefore U by 3. P2 கால்குலேட் பண்ணலாம். நியூட்ரான் உடைய கான்செப்ட்.
அப்ப டியூட்ரானுடைய கான்செப்ட் என்ன ஆயிடும்? அதுலயும் இந்த கான்செப்ட் போயிடும் இல்லையா? ஓகே, அதுலயும் இந்த கான்செப்ட் போயிடும். அப்ப இங்க வந்து m1 மைனஸ் m2 மாறிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இங்கேயும் அதே தான் 2m மைனஸ்ல வரும். 2m டிவைடட் பை 3m வரும் இன்டூ u. அப்ப என்ன பண்ணலாம்? m கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2/3u. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் புரோட்டானுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னா ½ இன்டூ m இன்டூ v1 ஸ்கொயர். அப்ப ½ இன்டூ 2m இன்டூ v1 ஸ்கொயர். v1 எங்க இருக்குப்பா? v1 இங்க இருக்கு. U/3. இப்ப u/3 ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த 2 கேன்சல் இதாயிருச்சுன்னா ஓகே, இது அப்படியே நின்றுக்கலாம். E2 நியூட்ரான் யாருடையது கேட்டிருக்காங்க? எனர்ஜி ஃபிராக்ஷனல் எனர்ஜி லாஸா? என்ன பண்ணலாம்பா? m into u square by 9 Yes. அடுத்து E2 நியூட்ரான். அப்போ 1/2 into 2m into இங்க V2 வந்து 4/3 u square Yes, sir. is equal to 4/9. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 4/9 m into u. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்? இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடலாமே. ஃபிராக்ஷனல் எனர்ஜி லாஸ்னா என்ன ஃபார்முலா? E initial minus E final. E1 minus E2 divided by E1 ஆ? Yes. E1 என்ன பாருங்க? mu square by 9. 1/9 mu square minus 4/9 mu square divided by இது ஆன்சர் எங்கமா இருக்கு? E1 1/9 mu square. இங்க சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 3/9 mu square divided by 1/9 mu square. அப்போ வருது ஆன்சர் என்ன வருதுப்பா? 8/9 தான் ஆன்சர். கரெக்ட். அது 9ன்றது கரெக்டா வருது. நீங்க சப்ஸ்டிடியூஷன்ல தப்பு பண்ணீங்க. இனிஷியலா ஆமா, இங்க பாருங்க V1 போட்டிருக்கோம் பாருங்க. இது இனிஷியல், இது ஃபைனல் தானே? Yes, sir. பாருங்க இந்த இடத்துல பாருங்க. u ஸ்கொயர் இதுதான் தப்பா இருக்கும். 1/2 u ஸ்கொயர். அப்ப அப்படியே ஸ்கோருக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? m into u ஸ்கொயர் into 1/2 minus 4/9 divided by 1/2 m u ஸ்கொயர். கரெக்டா? u ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க. என்ன பண்ணலாம்? therefore 9 எல்சிஎம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்?
9 minus 8. 18 தானே வரும்? Yes, sir. The 9 minus 8 divided by 18 வரும். எவ்வளவு வரும்? 9 minus 8 divided by 18. 9 minus 8 divided by 18. 8 divided by 1 by 2 Sir, 18. Sir. 18 sir. Sorry, 18. 1 by 2. Yes, sir. இப்போ எவ்வளவு வரும்? சார் வரணும் 1 by 18 into 2 by equal. நம்ம போட்டிருக்கிற மெத்தட் கரெக்ட் தான். இங்க அந்த -1 வரும்ல, m2 minus m1 தானே, அதான் நம்ம டைரக்ட் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணும். 2m இது என்னது m2ன்றது வந்து நியூட்ரானா, இங்க வந்து என்ன ஆகும், v2 வந்து என்ன ஆயிடும், m1 minus m2 கரெக்டா? என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. அப்ப m1 minus m2 என்ன பண்ணலாம், m minus 2m வந்துருமா, கரெக்ட் தானே? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா -2m 2/3 u square uன்னு வருமா? Yes, sir. Minus u by 2. சரிம்மா, நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கு, நம்ம திரும்ப ஸ்டாப் இது பண்ண டைம் ஆயிடும். இங்க பாருங்க, இங்க ஏதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கு. இதுதான் மெத்தட். இதை விட்ட வேற எந்த மெத்தட் இல்ல. அப்ப இ இனிஷியல் மைனஸ் இ ஃபைனல் டிவைடட் பை இ இனிஷியல், அவ்வளவுதான்பா. 2 minus 4 18. ஓகே, என்ன மிஸ்டேக்னு பாத்துங்கப்பா. ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்களா? Yes, ஓகே, sir. பாருங்க. ஆக்சுவலா இதுதான் மெத்தட். இந்த மெத்தட்ல வேற எந்த மெத்தட்ல இதுதான் மெத்தட், பாத்துக்கணும். நெக்ஸ்ட் 48. A circle of radius r is cut from a uniform thin sheet of metal A. Circular hole of radius r by 2 is now cut out the circle with the hole tangent to the rim. Find the distance of center of mass from the center of original. Okay, இது இவங்களுடைய கான்செப்ட். நான் ஏற்கனவே இதுல நோட்ஸ் போய் பாருங்க, இருக்கும். ஒரு ராடு இப்படி இருக்குதுனால ஸ்பியர் இப்படி இருக்கு. இதை வந்து அப்படியே அழகா இந்த ரேடியஸ் ஷேப்ல கட் பண்றாங்க. அவங்களுடைய கான்செப்ட் அப்படியே சொல்றாங்க பாருங்க. ஏ சர்க்குலர் ஹோல் வந்து r/2ல இருக்கு. இப்ப இதுதான் சர்க்கிள். அப்ப இங்க வந்து r/2ல வந்து கட் பண்றோம். ஆமாவா, புரிஞ்சுதா? கரெக்டா? Yes, sir. இப்ப இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் C2. அப்ப இங்க இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆயிடும், இந்த பக்கம் ஒரு டிஸ்டன்ஸ்ல போய் நின்றோம் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? இந்த சென்டர் ஆஃப் மாஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் இது மாதிரி வந்து அழகா கட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எங்க சார் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா r/6. கொஸ்டின்ல படிச்சிருப்பீங்க பாருங்க, r/6. Yes, sir. இது இருக்கும், ஷிஃப்ட் ஆகும். இது மாதிரி ஒரு 3-4 டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 49 இதே தான்பா. இது வந்து சப்ஸ்டிட் பண்ண 49 இது டைரக்ட் மெத்தட் தான். எங்க இருக்குன்னா 4r/2. ஓகே, 50 பாருங்க.
coordinate என்ன கேட்டிருக்காங்க x coordinate of the center of mass 4 kilogram under 2 kilo. அப்ப என்ன பண்ணலாம்னா இதே கான்செப்ட் தான், இந்த ஃபார்முலா தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. xcm is equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus four kilogram under 2 kilogram. ஓகே, இது மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிங்க பாலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 8/6 sir. Four by three வருங்க சார். 4/3 ஓகே, அடுத்தது 4 2 3 4 2 3 20/9 sir. சொல்ல 20/9 sir. 20 A2 Q B2S B2S. அடுத்ததுமா A2 நம்மளுக்கு எவ்வளவு இருந்திருக்கு Q B2 20/9. அடுத்தது 7/2 sir. 7/2. அடுத்தது இதெல்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க போலாம். A2 Q, அடுத்தது B2 Yes. S, C2 D, DQ or அடுத்தது B2 R. என்ன இருக்க பாருங்க. Second option. second option. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதனா டவுட் இருக்கா? இதுல சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இஎம்ஐல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதும் ஒரு ஐடியா கிடைச்சிருது. இது இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்குது, சில இதெல்லாம் நான் வந்து டைரக்டா நான் ஃபார்முலா ஆன்சர் மட்டும் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே ஐடென்டி, அது இது எல்லாமே கொடுத்துருப்போம் பாருங்க. என்னது நோட்ஸ்ல பாருங்க, இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். ஓகேவா? Yes sir. Yes sir. சரி, ஓகேமா. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாம் டியூட்டி இருக்கு, அதனால முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்து இது நம்ம செட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? Yes sir. Yes sir. Yes. ஓகே, தேங்க்யூ. Thank you sir. Thank you.